வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவரும் எல்லா நாட்களிலும் மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. மகா பெரியவா ஒரு முறை சதஸ் நடத்தினர். சதஸ் நடத்துறதுன்னா பண்டிதர்களை கூப்பிட்டு நிறைய உரையாடல்கள், கேள்வி கேட்பா. பெரியவா சொல்ற பதில எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும், அவருக்கு எத்தனை விஷயம் தெரியறதுன்னுட்டு. அப்படி ஒரு முறை என்ன பண்ணாராம், அங்க இருக்கிற சிவாச்சாரியார்களை பார்த்துட்டு, ஆமா, நீங்க சிவாச்சாரியார் எல்லாரை விட வசத்தியாமே, உங்க கையால திருநீர் வாங்கி எட்டுண்டா எல்லா வியாதியும் போயிடுமாமே, அப்படியா அப்படின்னு கேட்டாராம். ஒருத்தருமே பதில் சொல்லல. அது அப்புறம் சதஸ் முடிஞ்சு போச்சு. திருப்பி சாயங்காலம் மத்தியானமா திருப்பி சதஸ் எல்லாரையும் கூப்பிட்ட பொழுது, நான் காலம்பர ஒரு கேள்வி கேட்டேனே, இங்க இருக்கிறவா சிவாச்சாரியார் தானே நீங்க எல்லாரும், உங்க கையால திருநீர் வாங்கிண்டாலோ உங்க ஏன் சொஸ்தம் மாறுது, ஏன் குணம் மாறுது அப்படிங்கிறதுக்கு யாருமே சொல்லலையே அப்படின்ன பொழுது ஒருத்தருக்கும் பதில் தெரியல. அப்ப பெரியவாளே சொன்னாலாம், ஸ்ரீருத்ரம் எல்லாருக்கும் தெரியும், அயம்மே ஹஸ்தோ பகவான் அப்படின்னு வரும். பெண்கள் சொல்லக்கூடாதுங்கிறதுனால நான் அந்த ஒரு 2-3 வார்த்தையோட நிறுத்திக்கிறேன். அயம்மே ஹஸ்தோ பகவான், அயம்மேன்னு வரும். அத என்ன அர்த்தம் தெரியுமா? இந்த கைகளினால் இறைவனை தொட்டு 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 அவனுக்கு எண்ணெய் தடவி அபிஷேகம் பண்ணி பஞ்சாமிர்தத்தை போட்டு தேனை இட்டு பாலை இட்டு நெய்யை இட்டு இப்படியெல்லாம் முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கடியேன்னு சுந்தரமூர்த்தி சொல்ற மாதிரி அந்த சிவலிங்க திருமேனியை தொட்டு 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 பூஜை பண்ணுவதனால் அவர்களுடைய கையே பேஷஜம், டாக்டர்கள் ஆகிவிடும். அதனால் சிவாச்சாரியார்கள் மிகவும் உயர்ந்தவர்கள், போற்றுதலுக்கு உரியவர்கள். அந்த கையினால நம்ம திருநீர் அவங்களுக்கு நமக்கு கொடுத்தாங்கனாக்கா அது பெரிய மருந்தாகும் அப்படின்னு பெரியவா விளக்கினதாக எனக்கு உமாபதி சிவாச்சாரியார் அப்படிங்கிறவருடைய மகன் விஜய் அப்படிங்கிறவர் பாபா கோவில்ல அவர் வேலை பார்த்துட்டு இருக்காரு, அதான் அர்ச்சகரா இருக்கார். அவர் எனக்கு அனுப்பிச்சிருந்தார். ஆணூர் கோவில்ல இருந்து அவர் எனக்கு அனுப்பிச்சிருந்தாரு. அப்ப எனக்கு இதுல என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, சிவாச்சாரியார்கள் யார் அப்படிங்கிறத தேவாரத்துல எப்படி சொல்லியிருக்காங்க, முப்போதும் திருமேனி தீண்டுவார்க்கு அடியேன். ஆகையினால இந்த சிவாச்சாரியார்கள் மிகவும் உயர்ந்தவர்கள். அந்த இறைவனை தொட்டு தொட்டு பாதாதி கேசம் கேசாதி பாதம் தொட்டு தொட்டு இறைவனை அபிஷேகம் செய்வதும் பூஜை செய்வதும் அலங்காரம் செய்வதும் அவங்களுக்கு அதுதான் பெரிய சக்தி, இறைவனை தொடுவதனால் அப்படின்னு தெளிவா சொல்லியிருக்காங்க. அந்த பரம்பரையில உமாபதி சிவாச்சாரியார்னு ஒருத்தர். அவர் தீட்சிதர் பரம்பரை, தில்லை மூவாயிரவர் அவர்களுக்குள் ஒருவர். ஒரு முறை அவங்களுக்கெல்லாம் இன்னாருக்கு முறைன்னு வரும். அப்ப அவ பூஜை பண்ணணும், அப்புறம் அடுத்தவருக்கு போகும். அப்படி தன்னுடைய முறை வரும்போது அந்த காலத்துல சிவிகை, அதாவது பல்லக்கில் உட்கார வச்சு தீவட்டி மரியாதையோட அவ வீட்டிலேருந்து கோவிலுக்கு வருவா, பூஜையெல்லாம் பண்ணிட்டு திருப்பி வீட்டுக்கு போவா. அப்போ ஒரு நாளைக்கு அவர் பூஜையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு வீட்டு திண்ணையிலிருந்து ஒருவர் பார்த்தாராம். மறைஞான சம்பந்தர்னு பேரு. அவர் சொன்னாராம், பட்ட கட்டையில் பகல் குருடு போகிறது அப்படின்னாராம். அந்த பல்லக்கில் இருந்தவருக்கு இது காதுல விழுந்துதான். அவர் இன்னொரு தடவை சிரிச்சிட்டு, பட்ட கட்டையில் பகல் குருடு போகிறது அப்படின்னாராம். அதாவது பட்டுப்போன மரத்துல செஞ்ச ஒரு பல்லக்குல பகல் குருடு பாரு, அவனுக்கு போய் தீவட்டி எல்லாம் எடுத்துட்டு போறாங்க, இதெல்லாம் ஒரு பொழப்பாங்கிறாப்புல அவர் சொல்லிட்டாருன்னு உடனே பல்லக்க விட்டு இறங்கி மறைஞான சம்பந்தர் காலில் விழுந்து, சுவாமி எனக்கு இப்பதான் தெரிந்தது, நான் பல்லக்கிலையும் இந்த ஒரு படாடோபத்தோட வாழ்ந்துட்டு இது அல்ல வாழ்க்கை, என்ன நீங்க சிஷ்யனா ஏத்துக்கணும் அப்படின்ன பொழுது, இல்லை நீ தில்லை மூவாயிரவர் அந்த பரம்பரையில வந்தவன், நான் வேற, அதனால உனக்கு இல்லை 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 எனக்கு நான் உங்களோட சிஷ்யனா தான் இருப்பேன்னு சொல்லி அவருக்கு சிஷ்யனா இருந்து அவர் அருமறையின் அத்தனை விஷயத்தையும் அந்த மறைஞான சம்பந்தர் இவருக்கு சொல்லி கொடுத்து இவரை ஒரு நல்ல தெளிவான ஒருத்தரா ஆக்கிட்ட. அவர் வாக்கிலேருந்து இன்னும் இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். எந்த கோவில்லையும் அந்த தேவாரம் பாடுறதுக்கு முன்னால ஒரு 4 வரி பாடுவாங்கன்னு நான் சொல்லியிருக்கேனே,
பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கண்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றின்னு பாடுறோம் இல்லையா, திருச்சிற்றம்பலம்னு சொல்றோம் இல்லையா, அந்த 4 வரியை இயற்றியவர் உமாபதி சிவாச்சாரியார் தான். இவரை என்ன பண்ணிட்டாங்க, நீ போய் மறைஞான சம்பந்தருக்கு சிஷ்யனாயிருந்து அவருடைய சாப்பிட்டது பாக்கிய நீ சாப்பிட்டதுனால உன்னை நாங்க திருப்பி கோவில்ல திருவிழாக்கள்லாம் கூப்பிடவே முடியாது, உனக்கு அந்த முறையே கிடையாது, உன்னை பிரஷ்டம் செய்கிறோம் அப்படின்னாக்க உன்னை தள்ளி வைக்கிறோம் அப்படின்னு அவரை புறந்தள்ளி விட்டார்கள். அவர் அதுக்காக கவலையே படலை. மார்கழி மாசம் திருவிழா, கொடி ஏற வேண்டும். கொடி ஏறணும்னா என்ன, அந்த பூஜை முறைப்படி பூஜை பண்ணி அந்த ரிஷப கொடியை கட்டி வச்சுட்டு அதை பூஜை பண்ணிட்டு முறைப்படி அதை மெல்ல அப்படி ஏற்றுவாங்க. அந்த கொடி ஏற்றியாச்சுனாக்க திருவிழா ஆரம்பம்னு அர்த்தம். அது அவருக்கும் அந்த முறை உண்டு, ஆனால் அவரை தான் சேர்த்துக்கலையே. ஊரில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்களாம் அது உமாபதியோட முறை அல்லவா இந்த கொடியேற்றுறதுன்னு பற்றி. இல்லை அவரெல்லாம் சேர்த்துக்கவே முடியாது. அவர் எப்போ மறைஞான சம்பந்தர்கிட்ட போய் சீடனா போனாரோ அன்னைக்கே அவருக்கும் இந்த கோவிலுக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க தரப்பு வாதம் அது. ஆனால் அந்த மார்கழி திருவாதிரைக்கு கொடி ஏறவில்லை. என்னெல்லாமோ பண்ணி கொடியை ஏத்தி பார்க்குறாங்க. அப்ப கொடிக்கவி உமாபதி கவிக்கு மட்டுமே கொடி ஏறும்னு சொன்னாராம். ஒரு அசரீரி இறைவன் ஒலிச்சதும் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு போனாங்க. அச்சுச்சோ, நம்ம மறைஞான சம்பந்தர்கிட்ட போய் இவர் சிஷ்யனா இருக்கானேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட ஓடி போய் சுவாமி நீங்க தான் வரணும் அப்படின்ன பொழுது, இப்ப ஏன் என்னை கூப்பிடுறீங்கன்ன போது, நாங்க கூப்பிடல இறைவன் தான் கூப்பிட்டார், நீங்க வாங்கோ அப்படின்ன போது அவர் கொடியையும் தொடல, அவர் ஏத்தமும் இல்லை. 5 பாட்டு கொடி கவி பாடினார். ஒரு பாட்டுக்கும் அப்படியே அந்த கொடி கொஞ்சம் கொஞ்சமா 5வது பாட்டு பாடும் பொழுது உச்சியில போய் பறந்ததாம். அதுல இருந்து அவர் பேர் கொடிக்கவி உமாபதி சிவாச்சாரியார் அப்படின்னு பேரு. அவருடைய புகழ் எல்லாருக்கும் தெரிஞ்சாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்ப ஐயோ மகான்பான்னு சொன்னா கூட அந்த மகானை குறை சொல்றதுக்கு ஒரு 100 பேர் இருப்பாங்க, அப்படித்தானே? அதுதானே உலகம். அப்போ ஒரு நாளைக்கு அந்த வேற ஒருத்தருக்கு முறை, அவர் பூஜை பண்ணும் பொழுது ஒரு பேழையை திறந்து அதுல இருக்கிற லிங்கத்தை எடுத்து, நீங்க சிதம்பரத்துக்கு போனா பார்க்கலாம், ஒரு பேழைனா பெட்டி, அந்த பெட்டியை திறந்து வைத்து அதுல இருக்கிற லிங்கத்தை எடுத்து வெளியில வச்சு அதுக்கு தான் அபிஷேகம், ஆராதனை, தீபாராதனை எல்லாம் நடக்கும். ஒரு நாளைக்கு அவர் பூஜை பண்றவர் அந்த யார் முறையோ அவர் போய் உட்கார்ந்து இருக்கிறார். பொட்டியை திறந்தா அங்க ஈசன் இல்லவே இல்லை. அவர் இல்ல, என்ன ஆச்சு, இங்க இருக்கிற இந்த லிங்கத்தை காணுமே, நான் எதை எடுத்து பூஜை பண்ணுவேன், நான் பார்க்கலையேன்னு அவர் அலற ஆரம்பிச்சுட்டார். அப்பவும் ஒரு அசரீரி, யாம் உமாபதியிடம் இருக்கிறோம். அப்ப எல்லாரும் சொல்றா, இது என்னது, பரமேஸ்வரனுக்கு தில்லை சிற்றம்பலவனுக்கு அவர் மேல என்ன அப்படி ஒரு ஆசைன்னு எல்லாரும் விழுந்து அடிச்சுன்னு அவர்கிட்ட ஓடின பொழுது அவர் சொன்னாரு, எங்கிட்ட ஒண்ணுமே இல்லையே அப்படின்ன பொழுது, நீங்க வாங்கோ அப்படின்ன பொழுது இவர் அந்த பெட்டியை திறந்து அதுல இருக்கிற லிங்கத்தை எடுத்து வெளியில வச்சு பூஜை பண்ணினாராம். எப்படி அப்படின்னா, நான் இங்கில்லை அங்க இருக்கிறேன், அவருடைய மனதில் இருக்கிறேன். அதனாலதான் அவர் உட்கார்ந்த உடனே அந்த காலியா இருந்த பேழைக்குள்ள அந்த லிங்கம் எப்படி வந்தது, அவர் மனதில் இருந்த லிங்கம் அங்கே வந்தது. ஆக மொத்தம் இறைவனுக்கு யாரையானு பிடிக்கும்னா என்ன வேணா நடக்கும். மனிதனுக்கு மனிதனை பிடிக்க வேண்டும் என்ற அவசியமே கிடையாது, இல்லையா? ஆக உமாபதி சிவாச்சாரியாரை பத்தி நம்ம நினைக்கிற போது, அந்த சிவாச்சாரியார் அத்தனை பேர்ல அவர் ரொம்ப அழகான தமிழ் எழுதுவர், ரொம்ப அழகான விளக்கம் சொல்லுவர், அவர் மகா ஞானி. உமாபதி சிவாச்சாரியாருடைய மேன்மையை பத்தி தெரிவிக்கிறதுக்கு இன்னும் ஒரு நிகழ்வு நடந்தது. என்ன தெரியுமா? பெற்றான் சாம்பான்னு ஒருத்தன், அவன் சிதம்பரத்துக்கும் மடைப்பள்ளிக்கு விறகு கொடுப்பான், இவருடைய மடத்துக்கும் விறகு கொடுப்பான். ஒரு நாளைக்கு அவன் இங்க வரதுக்கு லேட்டா போச்சு, மழை பெஞ்சதுன்ன உடனே இன்னைக்கு சுவாமிக்கு பிரசாதம் தயாரிக்க முடியலன்னு சொல்லி துக்கப்பட்டு அவர் வெறும் வயத்தோட சுவாமிக்கும் நைவேத்தியம் பண்ணல, படுத்துன்னு தூங்கி போயிட்டார். அப்போ உமாபதி சிவாச்சாரியாருடைய கனவுல, நாளைக்கு நீ அந்த சாம்பானுக்கு தீட்சை தந்து முக்தி அளிக்க வேண்டும் அப்படிங்கிறார். இவர் திடுக்கிட்டு முழிக்கிறார். சாம்பான் அந்த விறகு கொண்டு வரவனுக்கு
நான் எப்படி முக்தி கொடுக்கறது அப்படின்ன பொழுது அந்த சாம்பான் சொன்னா, சிதம்பரத்துல போய் விறகு போட்ட பொழுது எனக்கு ஒரு திருவுள்ள சீட்டு மாதிரி ஒண்ணு சாமி கொடுத்தாரு, யாரோ ஒருத்தர் வந்து கொடுத்தாரு, உங்ககிட்ட கொடுக்க சொன்னாருன்னு பார்த்தா, உன்னுடைய கண் பார்வையினால் அவனுக்கு தீட்சை தந்து சாம்பானுக்கு முக்தி அளிக்க வேண்டும். அந்த அந்த ஏடை வச்சு தலையில வச்சுட்டு கூத்தாடுறார். நான் இத்தனை பேரால புறக்கணிக்கப்பட்டவன், நான் எந்த விதத்திலும் தகுதியானவனே இல்லை. ஆனால் என்னாலும் அது முடியுமா சுவாமி? ஆனா நீங்க எனக்கு திருவுள்ள சீட்டு எழுதி அனுப்பிச்சிருக்கேளே சொல்லிட்டு அடுத்த நாளைக்கு சாம்பான் வந்த பொழுது அவன் கை கூப்பிட்டு நின்னான். என்னப்பா அப்படின்ன போது, எனக்கு இந்த பிறவி போரும் சாமி அப்படியே நானா. இதுக்காக தான் இவர் காத்துட்டு இருந்த மாதிரி கண் பார்வையினால் அவனுடைய அந்த இடம் அப்படியே அவன் ஒரு 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 ஒளிப்பிழம்பாக அவன் மேல போயிட்டான். விறகு கொடுத்தவனுக்கு எப்பேற்பட்ட முக்தி! அங்க அவனுடைய உடலே இல்லை, கொஞ்சோண்டு சாம்பல் மட்டும் இருந்ததாம். அப்படி ஜோதி பிழம்பா அவன் போயிட்டான். உடனே சாம்பானுடைய சொந்தக்காரங்கள்லாம், இந்த சாமியார் இங்க இருக்கிற உமாபதி சிவாச்சாரியார் கண்ணா பின்னான்னு ஏதோ மந்திரம் எல்லாம் பண்ணி இங்க சாம்பானை அப்படியே அங்க எரிச்சு போட்டார் தெரியுமா அப்படின்னு உடனே ராஜா சொன்னானா, இது ஒரு வழக்கா கொண்டு தந்துறீங்க. சரி, நான் என்ன பண்ணலான்னு பாக்குறேன். உமாபதி சிவாச்சாரியார்கிட்ட எல்லாருமா புடைசூழ வந்து, சுவாமி நீங்க சாம்பானுக்கு முத்தி கொடுத்தது நிஜம்தானா? ஆமா, யாரு தில்லைக்கூத்தனது திருவுள்ள பாங்கின்படி நயன தீட்சை கண்ணால் அவனை முக்தி அளித்தேன் அளிக்க சொல்லி அவன் உத்தரவு அப்படின்னாராம். அப்படியா? ஒரு மனிதன் அப்படியே நிற்க வைத்து நீங்கள் சாம்பலாக்கி விட முடியுமா? அவனுக்கு முக்தி தர முடியுமா அப்படின்னு கேட்ட பொழுது, இருங்கள் சொல்லிட்டு அவர் எந்த சிவலிங்கத்துக்கு தண்ணீர் விட்டு அபிஷேகம் செய்கிறாரோ அந்த அபிஷேகம் எல்லாம் அந்த கோமுகம் வழியா போய் ஒரு அந்த தோட்டத்துல பாயுமா. அங்க முள்ளங்கத்திரி, முள்கத்திரின்னு சொல்றாங்க. அந்த முள்ளங்கத்திரி செடி இருந்துதான். செடியா இல்ல அது மரமாவே வளர்ந்து இருந்துதான். முள்ளங்கத்திரிங்கிறது நீங்க பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. அது இந்த கத்திரிக்காய் விட வேற மாதிரி இருக்கும், முள்ளா இருக்கும். அந்த முள்ளங்கத்திரி செடியை பார்த்து விட்டு அரசன் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது இவர் சொல்றாராம், அரசே நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம், அது இறைவன் மீது பட்ட நீர் இந்த மண்ணில் பாய்ந்து அந்த இடத்தில் விளைந்த முள்ளங்கத்திரி நான் சாம்பானுக்கு கொடுத்த முக்தி உண்மை என்றால், தில்லையம்பனவன் எனக்கு ஆணையிட்டது உண்மை என்றால், முள்ளங்கத்திரிக்கும் நான் முக்தி தர முடியும் சொன்ன உடனே அந்த முள்ளங்கத்திரி செடி இருந்த இடம் அப்படியே சாம்பலா போய் அதிலேருந்து ஒரு ஒளி, சுடரான ஒரு ஒளி எழுந்து ஆகாய வீதியில் சென்று மறைந்ததாம். அப்ப மனிதனுக்கு முக்தி கொடுக்க முடிஞ்சவர் ஒரு முள்ளங்கத்திரி செடிக்கு கூட அவர் முக்தி தந்தார்னதுக்கு அப்புறம் அரசெல்லாம் அவர் காலிலேயே விழுந்து கும்பிட்டு, ஐயோ எங்களுக்கு தெரியாம போச்சே உங்களுடைய மகிமை. அவர் சொன்னார், என்னுடைய மகிமை இதுல எதுவுமே இல்லை. நான் பல்லக்குல போயின்றிருந்த பொழுது பட்ட கட்டையில் பகல் குருடுன்னு சொல்லி என் கண்ணை திறந்தவர் என்னுடைய குருநாதர் மறைஞான சம்பந்தர். அவருடைய அருளினால் எங்க ஈசனை பார்த்தாலும் அவர் என்னுடனே இருக்கிறத நான் புரிஞ்சுக்கிறேன். நான் பாடலை, என்னை பாட வச்சான், கொடி ஏறியது. சாம்பான் முக்தி வேணும்னு கேட்டான், அது தில்லையம்பலவன் என்னை வந்து நீ முக்தி கொடுன்னு சொன்னார். கண்ணால் நீ பார்த்து அவருக்கு முக்தி கொடுன்னு சொன்னார். முக்தி கொடுக்க முடிந்தது. முள்ளங்கத்திரிக்கும் முக்தி கொடுக்க முடிஞ்சது. ஆக மொத்தம் நான் வெறும் கருவியே தவிர இயக்குபவன் அவன், இயக்கப்படுபவன் நான். இதில் இந்த இயக்கமாக இந்த உயிர்கள் எல்லாம் நாம்பெல்லாம் இருந்துட்டு இருக்கோங்கிறத நான் புரிஞ்சுனுட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அத்தனை பேருக்கும் உமாபதி சிவாச்சாரியார்னா யாருன்னு புரிஞ்சதும், எனக்கு இந்த சிவாச்சாரியார்னு சொல்றதுக்கும் மகா சுவாமிகள் சதஸ் நடத்தி அதுல சிவாச்சாரியார்கள் உயர்ந்தவர்கள் அவர்கள் கையால் திருநீர் வாங்கி கொண்டால் கூட அது உடலில் எவ்வித நோயையும் போக்கும்னு சொன்னாலே பெரியவா அப்படிங்கிறதும் எனக்கு நினைவுக்கு வருது. ஆக மொத்தம் சிவாச்சாரியார்களை பார்க்கின்ற பொழுது நீங்கள் வேற ஒன்று செய்ய வேண்டாம், கையெடுத்து கும்பிட்டாலே போரும், அதுவே உங்களுக்கு நன்மை பயக்கும்.